ரோஹிணியா நீங்க வராம கல்யாணியா நேர்மையா வந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மையை என்னதுக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா. என்ன அவளுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா நடக்குது? ஆளாளுக்கு ஒண்ணொண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க. கோபக்காரர் இருக்கு அவரு. மிலிட்டரி ஆளுங்க அவரு. மிலிட்டரிங்க அவரு. மிலிட்டரியில எடுத்தாங்க. தெரியாம எடுத்தாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள வாழ்க்கை நடுங்குனதெல்லாம் போதும். கையெழுத்த போடுறி. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா டேய் போடா. ஏய் சைன் போடாம அங்க என்ன போய் நின்னு அழுதுகிட்டு இருக்க? உள்ள மணி இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் அங்க கொண்டு போயிட்டாங்க. உன் நடிப்பை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். நீ கையெழுத்த போட்டுட்டு இடத்த காலி பண்ணு. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ. என்ன எந்திரிக்கல நீ? எந்திரியா போல. எந்திரிக்கதான் மாஸ்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடியல மாஸ்டர். முடியலையா? என்னப்பா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துச்சு? ஏய் என்னடி நாடகம் ஆடுறியா? இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா. ரோஹிணி ரோஹிணி ஏய் மீனா அவளை என்ன சீராடிட்டு இருக்க? பாவங்க ரொம்ப. லைட்டா ஒரு சின்ன பீஸ் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் விட கூடாதுங்க. இந்த நாய் வந்து இது பார்த்தா அத பார்த்தா அவளுக்கு மயக்கம்லாம் இல்ல. டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கா. டேய் டேய் இப்போ எதுடா மாயாண்டி குடும்பத்தார் தருண் கோபி மாதிரி நடிக்கிறா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். அந்த மேரேஜ் முடிய போதே. சும்மா இருக்கா சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன். உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துறீங்க. அதுதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. மா நான் கையெழுத்து போடல. வரைக்கும் அவன் தான் புருஷன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஏய் சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கீங்க? அதுக்கு நான் தான் மேடம். பயப்பட ஒண்ணும் இல்ல. இந்த டைம்ல மயக்கம்லாம் வருந்தா? புரியல மேடம். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு?